இங்க பாருங்க, இந்த குப்பத்துக்காரிய உங்க பொண்ணை ஏத்துக்கிட்டீங்கன்னா இவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இவளை விட முடியாது. தமன்னா, தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிருக்காத. வழிய விடு. விட முடியாது. என்ன பண்ணுவ? இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் உன் குப்பத்துக்குள்ளதான் செல்லுபடியாகும். இது எங்க வீடு. அப்போ சித்தார்த்த என் கழுத்துல கட்டின தாலி பொய்யா? ஆமா, போய்தான். எப்படி பொய்யாகும்? அவர் என்ன நினைச்சு இந்த தாலியை என் கழுத்துல கட்டினாருங்கிறது முக்கியம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனசார நான் இந்த தாலியை என் கழுத்துல வாங்கினேன். இந்த ஜென்மத்துல என் புருஷன்னா அது சித்தார்த் மட்டும்தான். அவர் இன்னைக்கு என்ன ஏத்துக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன பொண்டாட்டியா ஏத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான உரிமை எனக்கு கொடுத்தது இந்த தாலி தான். இது பாரு, இந்த சென்டிமெண்ட் டைலாக்ல இங்க வேண்டாம். முதல்ல வெளியில கிளம்பு. இந்த தாலிய காமிச்சு வீட்டுக்குள்ள புகுந்து மொத்தத்தையும் ஆட்டை போடலாம்னு நினைக்கிறியா? அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்ன? சித்தார்த்தே உன்ன மனைவியா ஏத்துக்காதப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அதுவும் சித்தார்த் உன்னை எவ்வளவு வெறுக்கிறார்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஓ, அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலையை பார்த்துன்னு இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரையும் ஏத்துக்க வைக்க தெரிஞ்ச எனக்கு பாட்டி அம்மாவையும் சித்தார்த்தையும் ஏத்துக்க வைக்க ரொம்ப நாளா ஆவாது. அதையும் செஞ்சு காமிப்பா இந்த ராணி. ஹேய், இங்க பாரு, உன் கற்பனை எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா ஒரு கையால ஓசை எழுப்ப முடியாது. 2 கையும் சேர்ந்து தட்டினாதான் சத்தம் வரும். கிளம்ப முதல்ல. ஒரு கையால ஓசை எழுப்ப முடியாதா? நீ ஏதோ மாடர்னா இருப்பேன்னு பார்த்தா பழைய பஞ்சாங்க டயலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்கிற. இந்த பாரு, நான் தான் சொல்றேன்ல, சித்தார்த்து என்ன வெறுக்கிறாரோ விரும்புறாரோ இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு அவரை புடிச்சுக்குது. நான் இந்த வீட்டு மருமக. கட்டின தாலியோட புது கருக்கு கூட கொலையாம அப்படியே மஞ்சத்தாலியோட நின்னு இருக்கிறேன். அப்படி இருக்க சொல்ல நீ என்னைய தடுக்கலான்னு பாக்குறியா? ஏம்மா, நீ இவ்வளவு முரட்டுத்தனமா ஏமா நடந்துக்கிற? நீ இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியோட நுழையணும்னு நான் நினைச்சேன். தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி அமைதி போராட்டம் எல்லாம் இவங்களாண்ட வேலைக்கே ஆவாது. அதிரடி தான் நடக்கும். இப்படியாவது மார்க் மூலமா சித்தார்த்த வெளியே கொண்டு வரணும்மா. ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். வெளியே கொண்டு வந்துடலாம்லமா. அதெல்லாம் பாத்துக்கலாம் தாத்தா. வெளியே வரணுங்கிற ஆசை உங்க பேரனுக்கும் இருக்கணும். அவர் இன்னும் விட்டேத்தியால இருக்கிறாரு. அவருக்கும் விருப்பம் இருந்து நமக்கு ஒத்துழைப்பு குத்தாதான் அது நடக்கும். இல்ல காலத்துக்கும் உள்ளே இருக்க வேண்டியதுதான். பாப்போம், மார்க் ஏதாவது மார்க்கத்தை காமிக்காமலா போயிருவாரு. தாமரக்கா, எக்கா, வராத, கிட்ட வராத, வேணாம். நீ சொன்ன மாதிரியே நாங்க கோர்ட்ல போய் சொல்லிடுறோம். என்ன ஒலர்னு இருக்கிற? இல்ல இல்ல, நாங்க கோர்ட்ல சொன்னதெல்லாம் பொய் சாட்சிதான். ஐயோ, தயவு செஞ்சு விட்டுரு. நாங்க உடனே கோர்ட்டுக்கு போய் நாங்க பொய் சாட்சி சொன்னதுனாலதான் சித்தார்த்து அரெஸ்ட் ஆனான்னு சொல்லிடுறோம். ஆமா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுரு. இதுக்கு மேல அடி வாங்கறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல. என்ன அவனுங்க தானா வந்து சரண்டர் ஆகுறானுங்க? ஓ, உண்மை அக்கா வேலையா இருக்குமோ? சரி சரி, நடங்க, கோர்ட்டுக்கு நானும் வரேன். ஐயோ, வேணாம் வேணாம், நீங்க எங்கேயும் வர வேணாம். நீங்க இங்கேயே இருங்க. நாங்க கோர்ட்டுக்கு போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு திரும்ப இங்க வந்து உங்ககிட்ட சொல்றோம். ஐயோ, எங்க குலதெய்வமே நீங்க தான். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களெல்லாம் நம்ப முடியாது. நானே கூட்டின்னு போய் உங்களை கோர்ட்ல விடுறேன். நீங்க அங்க வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லணும். அப்படி சொல்லல என்ன நடக்கும்னு தெரியும்ல?
இல்ல இல்ல நாங்க உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம். இல்லனா நீங்க எங்களை அடிச்சே கொன்னுடுவீங்க, எங்களுக்கு தெரியாதா? நார பசங்க சொல்றது பொய். இதுல இத்தனை கெத்தா வெளியே சுத்தின்னு இருக்கானுங்க பேர். இவனுங்களெல்லாம் விடவே கூடாது. நல்ல வேலை நான் பொம்மின்னு நினைச்சு என்னாண்ட சரண்டர் ஆகி உண்மையா சொல்றேன்னு வேற ஒத்துக்குனானுங்க. அந்த பயம் இருக்கட்டும். நடங்க கோர்ட்டுக்கு வாங்க. அண்ணா வாங்கண்ணா போலாம். சொல்லிடலண்ணா. முதல்ல போய் அண்ணன் கிட்ட சொல்லிடணுமே. டேய், கோர்ட்டுக்கு போறதுக்கு நம்ம ஆளுங்களாம் ரெடி தானே? அண்ணா எல்லாம் ரெடியா தானே இருக்காங்க. அண்ணே அண்ணே டேய் டேய், என்னடா ஒரு பெரிய பிரச்சனைண்ணே. டேய் முதல்ல விஷயத்த சொல்றா. அந்த ராணி இல்லைன்னா ராணி. ஆமா, அது நம்ம ஆளுங்க கிட்ட வந்து பேசிச்சுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. நாங்க பொய் சாட்சி சொன்னதுனாலதான் சித்தார்த் அரெஸ்ட் ஆனார்னு சொல்லிடுறோம். அண்ணே என்ன நம்புங்கண்ணே. போன் அடிக்குது, எடுக்கலாம்ல? நீயே எடுத்துக்கோ. தமன்னா, தவமணி தான் கால் பண்றாரு. சார், ஒரு பெரிய பிரச்சனை சார். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இந்த ராணி இருக்கால, அவ பொம்மை மாதிரி வேஷம் போட்டு நம்ம ஆளுங்களை மிரட்டி இருக்கா போல இருக்கு சார். அவங்களும் பயந்து போய் பொய் சாட்சி சொன்னோன்னு ஒத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சார். என் மேல என்ன தப்பு இருக்கு? இல்ல என்ன சார் தப்பு கண்டுபிடிச்சீங்க? ஆமா சார், உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, அதை மறைச்சிருக்கீங்க சார். என்னது? என் மேல எஃப்ஐஆரா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிபி சார், அவர் வேணும்னே உங்களை டென்ஷன் படுத்துறாரு. டென்ஷன் ஆகாதீங்க சார். நீங்க சும்மா இருங்க சார். இவரு என் மேலே எஃப்ஐஆர் இருக்குங்கிறாரு. இதை நான் சும்மா விட மாட்டேன் சார். என்ன தேவையில்லாம நீங்க டென்ஷன் படுத்த பாக்குறீங்க. நான் டென்ஷனே ஆக மாட்டேன் சார். இந்த கேஸ்ல சித்தார்த்துக்கு தூக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். என்ன சார் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? இங்க பாருங்க, எதுக்கும் ஒரு பிபி மாத்திரை போட்டுக்கோங்க. இல்லனா கோர்ட் முடியறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிட போகுது. எல்லாரும் உள்ள போலாம். வாமா தாமரை. கோர்ட்ல இருந்து உன்னை கூப்பிடுறாங்க போல இருக்கு. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் இப்பொழுது கத்தி முனையில் அமைதியாக உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. வேணா தவமணி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கேன், சாயங்காலம் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இல்ல இந்த தவமணியோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு கேட்கலாமா? நல்லா இருக்கும், இரு. ஆரம்பிக்கலாங்களா? யுவர் ஆனர், ஏற்கனவே இந்த கேஸ் சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபணமான விஷயம். அதுவும் முக்கியமா இந்த கேஸ்ல நடந்த விஷயம் என்னன்னா, தன் மனைவிய தானே கொலை செய்ததா இந்த கோர்ட்ல வச்சு சித்தார்த்தே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் செய்த கொலைய கண்ணால் பார்த்த சாட்சியத்தையும் இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருந்தோம். ஆக இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு சித்தார்த் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க இருந்த தருணம். இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு காவல்துறைக்கு நான் உத்தரவிடுகிறேன்.
சித்தார்த்த குற்றவாளின்னு நினைச்சு அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறதுக்காக இந்த கோர்ட் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறது. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் குற்றவாளி இல்லை, நிரபராதி என இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சித்தார்த் கையால் தாலி கட்டி கொண்ட திருமதி பொம்மிக்கு சொத்துக்கள் அனைத்தும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சித்தார்த் கையால் தாலி கட்டி கொண்ட திருமதி ராணி அவர்களுக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ் மற்றும் இனிப்பு இல்லம் சம்பந்தப்பட்ட அனைத்து சொத்துக்களும் சேரும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அது பொம்மி அக்கா கொன்ன கேஸ்ல சும்மானா உங்களை ஜெயிலுக்கு வலிச்சுன்னு போயிடுறாங்க. அந்த கேஸ்ல இருந்து ஒரே அடியா தலை மூழ்கின்னு வந்தா மாதிரி நினைச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு தலை மூழ்கிருங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருப்பா, ராணி சொல்றது சரிதான். இந்த கேஸ் நம்மள பாடா படுத்திருச்சுப்பா. தயவு செஞ்சு நெல்லுடா. இருங்க வர. அஞ்சல, உன் பேரை வந்துட்டான், வெளியே வாமா. சித்தார்த், சித்தார்த், நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்ட பாட்டி. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. பாட்டி, அஞ்சல, அம்மா ராணி, பொம்மி இடத்துல வச்சு உன்னை பார்க்க உன் பாட்டிக்கு இன்னும் மனசு வரல. கூடிய சீக்கிரமே எல்லாம் மாறுமா. இரு, அத்தை வைக்கட்டும். நான் தலை முழுகினது கேச மட்டும் இல்ல, உன்னையும் தான். இனிமே என்கிட்ட வந்து கண்டதையும் பேசி வெறுப்பேத்தின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னது தலை மூழ்குறீங்களா? என்னங்க இது, சம்பந்தமே எல்லாம் பேசினே போறீங்க. இல்ல சித்தார்த், நீ வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்புன்னா அது இவ்வளவு மாதிரி ஒருத்திக்கு தாலி கட்டினதுதான். அந்த காரணத்தை காட்டி நீ இல்லாத நேரத்துல கூட இங்க உட்கார்ந்துகிட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும். இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அப்புறமா நீ உள்ள போ. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? உங்களுக்கும் உங்க பையனுக்கும் மாறி மாறி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா? பேச்ச கேட்க கேட்க நாராசமா இருக்கே. நீங்க மட்டும் பேசுறது என்ன, என் காதுல தேனாவா வந்து பாயுது? அதுவும் நாராசமா தான் வந்து உழுந்து நிறுது. ஏய், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? அப்பா, சித்தார்த் இல்லாதப்பவே அவனை ஜெயில இருந்து வெளியே எடுக்கணும் ஊன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல வந்து டேரா போட்டுக்கிட்டு இருந்தான். இப்பதான் சித்தார்த் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சுல்ல, இப்ப மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கா? நானும் அசந்து தூங்கினே இருக்கிறேன், மறுபடியும் வந்து என் பக்கத்துல படுத்துக்கின்னு என் மேலேயே பழைய தூக்கி போடுவானே, பெரிய பெஜாரா இருக்குதே. யோ தாடி, யோ ஏன்ச்சு தொலையா, யோ தாடிகாரா எந்திரியா. நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இப்ப நீ வந்து என் பக்கத்துல படுத்திருக்கியா? நீ முதல்ல இங்க இருந்து போ. யோ வேணாயா, செம்ம காண்டாயிருவேன் சொல்லிட்டேன். மறுபடியும் கட்டில் மேல ஏறி வந்து பத்துக்குன்னு என்னையே குத்தம் சொல்றியா? போய் சொல்லாத நீ.
கண்டிப்பா நான் எதுவும் பண்ணல. நீதான் ஏதோ பிளான் பண்ணிருக்க. ஏ அப்படியே பண்ணிட்டாலும் பக்கத்துல வந்து படுத்துக்கின்னு சும்மா பிலிம் காட்டினு இருக்கிறியா? என்னது, 2 பேரும் ராசி ஆயிட்டாங்களா? விடக்கூடாதே. தம்பி சித்தார்த், என்னது? என்ன இல்ல, கண்ணத்துல. ஏங்க காலங்காத்துல வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டனா? தர்ஷினி, ஆனா ஒரு கிரீன் டீ. அண்ணா, அண்ணா அண்ணி. என்ன நீயும் அந்த ராணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியா? இன்னைக்கு நான் அவளை வெளியே அனுப்ப போறேன். உங்களோட எண்ணம் அப்படி இருக்கு, ஆனா கண்ணம் வேற மாதிரி சொல்லுது. கண்ணம்மா? கண்ணத்துக்கு என்ன? போன் எடுத்து பாருங்க தெரியும். இந்த கண்ணம், இந்த கண்ணம். அண்ணா, அவள அண்ணா. ஐயோ மானம் போச்சு. எல்லாரும் அதை பார்த்துட்டு தாடிக்காரனாண்ட என்னன்னு கேட்டிருப்பாங்க. இவன் வேற. நான் தான் பக்கத்துல இருந்து பட்டு அது இதுன்னு சொன்னேன்ல. என்னது இது? என்னது இது? யோ என்னயா, தூக்கத்துல வந்து என் பக்கத்துல பத்ததும் இல்லாம என் மேலேயே கைய போட்டுக்கிட்டு பத்துக்கின்னு இப்ப என்னாண்டே வந்து இது என்னதுன்னு கேக்குற? உனக்கு ரொம்ப திமிரா போச்சு. அதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஓ அசிங்கம் அசிங்கம். எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், லாயர் வரட்டும், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். முதல்ல நான் போய் குளிக்கிறேன். சை. டேய் சித்தார்த், என்னடா அப்பா, இப்பதான்ப்பா அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். ஏன் தடுக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா நீங்க? பாத்தியா, அந்த ராணியோட மூஞ்சி ஊசி போன படம் மாதிரி உருன்னு ஆயிடுச்சு. 2 பேருக்கும் டிவோர்ஸ் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளுறேன். டேய் பது, என்னடா இப்படி பேசுற? அப்பா, அந்த பொம்மையே இவனுக்கு ஏத்தவ கிடையாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவன் சாதாரண ஆளா? ஏதோ குப்பத்தில் இருந்தவளை கோபுரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இவன் சொல்ற இடத்துல வந்து கையெழுத்து போடு. இந்த பாரியா, கடைசியா கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லு. கையெழுத்து கண்டிப்பா வேணுமா? நீ இன்னைக்கு கேட்டாலும் சரி, நாளைக்கு கேட்டாலும் சரி, இன்னும் 1 வருஷம் கழிச்சு கேட்டாலும் சரி, ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல வந்து கையெழுத்து போடு. 2 பேருமே சைன் பண்ணிட்டீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குமா? நான் கையெழுத்து போடுறேன் சார், கொடுங்க. இந்த பாரியா, அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா முழிக்காத. ஒரு தபாக்கு 2 தபா நல்லா யோசிச்சுக்கோ. யோசிக்கிற அவசியம் எனக்கு இல்ல, புரியுதா? ஏய் சித்தார்த், வேண்டாண்டா. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுடா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சித்தார்த்தான் கையெழுத்து போட்டாச்சுல, அப்புறம் உனக்கு என்ன வேலை? போடு கையெழுத்த. அம்மா ராணி, சொன்னா கேளுமா. அவன் தான் கேட்காம பிடிவாதமா இப்படி பண்றான். நீயும் அப்படி பண்ணாதம்மா. உங்க பேரனே கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் மான ரோஷம்லாம் இருக்காதா? ராணியோட வீம்பு என்னன்னு எங்க ஏரியால வந்து கேட்டு பாருங்க. சார், அத கொடுங்க சார்.
கையெழுத்து போட்டாச்சுல, இனி அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பு. ஒரே டென்ஷனா இருக்கே. யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு, சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. ஐயோ, என் கால்ல ஏதோ சுத்திக்கிச்சு. ஐயோ, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. இது சாதாரண கயிறு தான். இதுக்காகவா பயந்தோம்? யாரு யாரு பிடிங்க, என்ன பிடிங்க. நான் எவ்ளோ கெஞ்சின, எவ்ளோ கதறின. என்ன விட்டீங்களா? என்ன விட்டுருங்க. நான் என் வேம்பு சாரோட இந்த ஊரை விட்டே போயிடுறேன். எல்லா சொத்தையும் கொடுத்துறேன். என்னையும் வேம்பு சாரையும் விட்டுருங்கன்னு கெஞ்சினல்ல. என்ன விட்டீங்களா? உன்னை கொள்ளு வேண்டி. கேக்குற? நான் குதிக்க போனா என்னமா இவ? உனக்கு என்ன பைத்தியம் கீட்டியும் புடிச்சிருக்கா? நீ தானே செவுத்து மேல ஏறி நின்னு குதிக்கிற மாதிரி போன. இப்ப என்னடானா நான் குதிக்க போனேன் நானு எங்களையே கேள்வி கேக்குற? நீங்க அத்தனை பேரும் என்ன துடிக்க துடிக்க கொன்னவங்க. உங்க யாரையும் ஒரே அடியில நான் கொல்ல மாட்டேன். அணு அணுவா சித்திரவதை பண்ணி ஏண்டா நாம இன்னும் வாழ்றோம்னு நினைக்கிற அளவுக்கு கொடுமை பண்ணி கொள்ளுவேன். நான் கீழே போன் பேசிட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்துல யாரோ நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க என் முகத்துக்கிட்ட வந்து என் முடிய பிடிச்சு செவத்துல அப்படியே அடிச்சாங்க. அப்படியே செவத்துல அடிச்சுட்டே இருந்தாங்க. ஒருவேளை அவங்கதான் என்ன கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருப்பாங்களோ? இங்க யாருமே இல்லையே. என்ன வளர்ற? இங்க யாருமே இல்லையே. சரி என்னாச்சு? சத்தம் போடாத. அவ இருட்டுல எதையாவது பார்த்து பயந்துருப்பா. இங்க பாருமா, வயசு பொண்ணு இந்த மாதிரி நேரத்துல தனியா இங்க வரக்கூடாது. வா கீழே போலாம். மனோ கூட்டு போலாம். போமா போ. கூட்டிட்டு வா. என்னங்க நல்லா இருக்குதா? ஏய் என்னது? ஐயோ, என்ன படிப்பெல்லாம் மறந்து போச்சா? நேத்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கல்ல மேரேஜ் சர்டிபிகேட். ஏய் அது எனக்கு தெரியாதா? அதை ஏன் கொண்டு வந்து ஏன் பாறையில போடுற மாதிரி வச்சிருக்க?
என்ன காலங்காத்தால என்ன மூடல் பண்றது தானே? என்னங்க நீங்க பார்த்து சந்தோஷப்பட்டு ஃப்ரேம் போட்டு மாட்டலாமான்னு கேப்பீங்கன்னு பார்த்தா இப்படி தையத்தக்கன்னு காலங்காத்தாலே குச்சி நிறுவீங்க. இங்க பாரு, எப்படா உன்னை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்னன்னா மேரேஜ் சர்டிபிகேட்ட என் எதிரில வச்சு வெறுப்பேத்துறியா? என்னங்க அடிக்க போறீங்களா? வேணாங்க, உங்களுக்கு கை வலிக்கும். உன்னை எல்லாம் அடிச்சு இந்த கையை அழுக்காக்க நான் போங்க, போய் பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துன்னு வாங்க. என்னங்க பாக்குறீங்க? மெய்யாலுமே தான் சொல்றேன், கிளம்புங்க. போய் பேங்க்ல போய் எடுத்துன்னு வாங்க. ஏய், வெறும் 101 ரூபா எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு பேங்க்கு போகணும்? அந்த காசு இப்பவே என் பர்ஸ்ல இருக்கு, வாங்கிட்டு கிளம்பு. ஆஹாஹா, இந்த போங்காட்டெல்லாம் ஆடக்கூடாது, கரெக்டா ஆடணும். போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துன்னு வா, அப்பதான் நான் கிளம்புவேன். இப்பவே நான் போறேன். இன்னையோட எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன். இன்னைக்கு அவளை 2ல 1 பாத்துறேன். அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவளை அனுப்புறதான் முத வேலை. ஐயோ கடவுளே, இன்னும் நான் இந்த வீட்டுல என்னெல்லாம் பாக்கணுமோ தெரியலையே. ஏன் எங்க குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? யார் யாரோ வந்து அதிகாரம் பண்ணிட்டு தெரியுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவா? அஞ்சல, என்னம்மா ராணி, என்னம்மா இதெல்லாம்? சொல்றேன். என்ன அன்லாக் ஆக மாட்டேங்குது? போச்சு, இங்க எல்லாமே போச்சு. இப்படி பண்ணிட்டீங்களே. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு யாரோ ஒருத்தைய பெரிய ஆளாக்கி இருக்கீங்களே. ஏங்க இப்படி பண்ணீங்க? நல்லா சொல்லுங்கம்மா. இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. பாட்டி, அஞ்சல, பாட்டி, எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா, நீங்க யாரு சார்? We are from Mumbai. We are auditor team. இந்த அஞ்சலி சீட் சம்பந்தப்பட்ட எல்லா கணக்கு வழக்குகளையும் ஆடிட்டிங் பண்ணணும்னு மேடம் எங்களை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மேடமா? எந்த மேடம்? மிஸ்ஸஸ் ராணி மேடம் சார். ஏன் அவளுக்கு ஆடிட்டிங் பண்றதுக்கு உள்ளூர் ஆடிட்டர் எல்லாம் பத்தாதா? மும்பைல இருந்து தான் ஆள் வரணுமா? இவ ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருதுங்க. இவ ஆட்டத்தை அடக்கியே தீரணும். அதோ வரேன். ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம் சாவித்ரி அம்மா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய இவளா நீ? யார கேட்டு என்னோட டெபிட் கார்டெல்லாம் பிளாக் பண்ணீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, உங்க எல்லார் கேள்விக்கும் மொத்தமா பதில் சொல்லிடுறேன். தப்பு பண்றவங்கள சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? டேய், இரண்டா அது என்ன? அவ இருக்கும்போது வாய் அடைச்சு நின்னுட்டு அவ போனதுக்கு அப்புறம் கத்தி என்ன பிரயோஜனம்? பேசுறான் பாரு பேச்சு.
போச்சு, எல்லாம் போச்சு. அவளை மொத்தமா முடிச்சிட்டோம்னு நினைச்சோம். ஆனா மறுபடியும் அவ கிளம்பி வரா. ரவுடிங்களால அவளை எதுவும் பண்ண முடியல. சரி, கோர்ட்டு கேஸ்ன்னு மாட்டி விட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அதுவும் நடக்காம போச்சு. இப்போ எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாத்தலான்னு போனா கடைசியில மொத்த சொத்தும் அவ பேருக்கு மாறி நிக்குது. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே மலப்பா இருக்கு. அவ அத மெரிச்சு அவளை வழுக்கி விழ வச்சு என்ன புடிச்சு ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதானே உன் பிளானு? எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுன்னுறியா? பைப்ல தண்ணி வரலங்கிறது நிஜம். அப்போ நான் பிடிக்கும் போது மட்டும் தண்ணி எப்படி வந்துச்சு? திறந்து பாரியா? இங்க பாரு. பாத்தியா, தண்ணி வரும்போதே வரலன்னு போய் சொல்ற. எல்லாம் உன் பிளான் தானே? இந்த பிளான் பண்றதுல உன்னோட வேலை. அப்புறம் எப்படியா தண்ணி வருது? இல்ல அதான் எனக்கும் புரியல. எல்லா வேலையும் உன்னோட தான். நீதான் ஏதோ பண்ணிருக்க. நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்புறதே நிம்மதியே போச்சு. போய் குளியா, தேவையில்லாம பிரஷர் ஏத்தி. மாட்டிருந்த துண்ட காணோம். என்னையா நீ சும்மா தொண்டை காணும் துணியா காணும் சொல்லு இருக்கிற? எனக்குலாம் அதுவும் தெரியாது. இது எப்படி அங்க வந்தது? தானா கால் முளைச்சு வெளியே வச்சா? நீதான் ஏதோ பண்ணிருக்க. யாருக்கு தெரியும்? நீதான் தண்ணி வரும்போதே தண்ணி வரலான்னு சொன்ன. இத கூட நீயே அதை ஒழிச்சு வச்சுட்டு என்ன உள்ள கூப்பிடலான்னு நினைக்கிறியோ? யாருக்கு தெரியும்? சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்படியே வெளியே வந்து என் துண்டை எடுத்துப்பேன். முடிஞ்சா வந்து எத்துவோ. நான் வந்துருவேன். நீ வருவேன், நான் நிக்கணுமே. ஐயோ, ஆள விடுறா சாமி. அந்த பயம் இருக்கட்டும். ஹலோ சார், என் பேர் பிரசாந்த். சொல்லுங்க சார். நான் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாட்சிங் கிளப்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஏதாவது டொனேஷன் விஷயமா என்ன? நோ, அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி நாங்க ஜனங்க நடமாட்டம் அதிகமா இல்லாத இடத்துல பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்றதுக்காக நிறைய கேமராஸை அங்கங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃபாரின்ல இருந்து பேர்ட்ஸ், புதுவிதமான அனிமல்ஸ் ஏதாவது வந்திருக்குதான்னு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அந்த கேமராவை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படி பார்த்தப்போதான் ஒரு கொலைய என்னால பார்க்க முடிஞ்சது. கொலையா? ஆமா சார். காளியம்மன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில ஒரு பொண்ண நிறைய பேர் சேர்ந்து கொலை பண்ற மாதிரி தெரிஞ்சது. கொலை பண்றவங்களோட ஃபேஸ் எதுவும் அதுல பெருசா ரெஜிஸ்டர் ஆகல. ஆனா கொலை செய்யப்பட்ட பொண்ணு அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணதுல அவங்க முகம் கொஞ்சம் தெளிவா இருந்துச்சுங்க சார். யாரு என்னன்னே தெரியல. நாங்க போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம்னு யோசிச்சப்போ ஒரு பழைய பேப்பர்ல அதே பொண்ணோட போட்டோவை பார்த்தோம் சார். யூ மீன்? ஆமா சார், ஒரு கல்யாண போட்டோ. அதுல அவங்க இருந்தாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பேப்பர்ல விசாரிச்சப்போ அந்த விளம்பரத்தை கொடுத்தது நீங்க தான் சொன்னாங்க. அந்த போட்டோல இருந்த லேடி தான் இறந்து போனது. அது என் வைஃப் பொம்மி சார். அப்ப அவங்க பொழைச்சிட்டாங்களா சார்? அவங்க ஸ்டில்லு தான் நான் ஆக்சுவலி பேப்பர்ல பார்த்தேன். சார் இல்ல சார், நீங்க பேப்பர்ல பார்த்தது என் வைஃப் சாயல்லையே இருக்க
ராணிங்கிற பொண்ண சார், என் ஒய்ஃபை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொன்னதுன்னு நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். நீங்க இமிடியேட்டா எனக்கு ஒரு காப்பி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? ஓ ஷூர் சார், நான் போன்ல என்னோட அட்ரஸ் அனுப்புறேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சார் நீங்க என்ன பாத்தீங்க? சார் நீங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க, நான் இமிடியேட்டா வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், நீங்க வாங்க சார். பூமி, உன் பொண்ணவங்களை நான் விட மாட்டேன் பூமி. உன் சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்காம ஓய மாட்டேன்.